ஹாய், இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான பர்ஸ் மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முயல் மாதிரி ஒரு பர்ஸு. அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்துகிட்டு அதை 3ஆக மடக்கிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அந்த நீங்கள் சென்டரை மட்டும் விட்டுட்டு அதுக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் இந்த மாதிரி பின்னாடி பார்த்து மடக்கிக்கோங்க. 2 சைடும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தை நிமித்திட்டு அதில் அந்த மடக்குன அந்த லைனுக்கு இந்த பக்கமாக இப்படி மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடும் 2 பக்கமாக இந்த மாதிரி மடக்கிக்கணும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த சைடே இந்த மாதிரி நிமித்தி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அடுத்த பகுதியும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது அந்த பகுதிகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? அந்த முக்கை பிடிச்சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் காதுக்காக 2 கலராக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ஒயிட்டு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பகுதி கொஞ்சம் பெருசாகவும் ஒயிட்டு கொஞ்சோண்டு சின்னதாகவும் இருக்கிற மாதிரி வெட்டிட்டு அதுக்கு நான் அந்த ஒயிட்டுக்கு மேலே அடியில் க்ளூ ஒட்டிட்டு அதை இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு காது மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கம் போட்டுக்கிட்டு அந்த இதுக்கு நடுவில் இந்த மாதிரி காது இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். சில டைமில் ஒட்டினாலும் இலகிற மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் காயிறது வரைக்கும் அதை அமுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போது காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நான் சும்மா ஒரு ஐ மாதிரி வரைகிறேன். இப்போது சும்மா நான் அதுக்கு ஒரு வாய் மாதிரி வரைகிறேன். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆகுது. இங்கே பாருங்க, இது சும்மா நம்ம பொறுங்க பாருங்கள், எப்படி எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.